ஒன்றும் இல்லை சார், ரொம்ப சாதாரணமான விஷயம், பெரிய விஷயம். மண்ணுக்கு எது இயல்பு? மண்ணுக்கு எது இயல்பு? பரந்துபட்டு கிடப்பது மண்ணினுடைய இயல்பு. அது எப்படி தெரியும்? நீங்கள் இந்த மண்ணை விடத்தையும் இதில் குவிச்சு விட்டு நாளைக்கு வந்து பாருங்க, யாரோ தட்டி அதை பரவிடுவான். அப்போ மண்ணினுடைய இயல்பு எது? பரந்துபட்டு இருப்பது. இப்போ வீடு கட்டி வச்சிருக்கிறோமே, என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? மண்ணை நிற்க வச்சிருக்கிறோம். அது மண் நிற்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது பரந்துபட்டு கிடக்க வேண்டிய மண்ணை நிற்க வச்சா மண் நிற்குமா? மண் நிற்காது. அந்த மண் என்றோ ஒரு நாள் பழையபடி இடிந்து தரைமட்டமாக போகும். நீ எத்தனை கோடி பணம் செய்து கட்டினாலும் அந்த வீடு இடிந்து தரைமட்டமாக போவது நிஜம். அது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த எங்களுக்கு புரியும். இது அரசியல் இல்லை. எவ்வளவுதான் நீ சொத்து சேர்த்து, எவ்வளவுதான் மண்ணை உன்னுடைய சிமெண்ட் போட்டு இரும்பு கம்பி போட்டு கட்டி நிமிர்த்தினாலும் மண்ணினுடைய இயல்பு பறந்துபடுவது. அது ஒரு நாளைக்கு பறந்துபடத்தான் போகிறது. அதற்குள்ளே அது பறந்துபடுவதற்கு முன்பாக நீ கட்டிய வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கி விட்டு போ. இது சமுதாய செய்தி. இதே போல பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. இதுவும் சேர்ந்து எப்பொழுதும் நிற்காது. இதற்குள்ளே உயிரோடு இருக்கிறாயல்லவா? இதற்குள்ளே உயிரோடு இருக்கிற பொழுது இதற்குள்ளே இறைவனை வருவித்து வாழ வைத்து விடு. அப்பொழுதுதான் இந்த பொய் மெய்யாகும். இந்த உடம்பு பொய்யானது. அதற்கு நம்முடைய தமிழர்கள் என்ன பெயர் வைத்தார்கள்? மெய்யென்று பெயர் வைத்தார்கள். ஏன் தெரியுமா? இந்த பொய்யான உடம்புக்குள்ளே மெய்யான கடவுளை கொண்டு வந்து விட முடியும். அதை செய்துவிடு. சுவர் இடிந்து போவதற்குள்ளே வாழ்ந்து முடிப்பது போல இந்த வீடு இடிந்து போவதற்குள்ளே இறைவனை உனக்குள்ளே கொண்டு வந்து உட்கார்த்தி வை. இதைத்தான் சொல்லுகிறான். வாசியை நீ கும்பகத்தால் வலிந்து கட்டி. இது பெரிய ரகசியம். எப்படி உடம்பை நாம் நீண்ட காலம் வாழ வைக்க முடியும் என்ற யோக ரகசியத்தை சொல்லுகிறான் பாரதி. அதை இப்ப சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. மூச்சை கட்டுப்படுத்தினால் உடம்பு நிற்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சை அதிகம் விடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்பினுடைய ஆயுள் குன்றும். ஒரு மனித உடல் படைக்கப்படுகிற பொழுதே இத்தனை மூச்சுக்குரிய உடல் என்று இந்த உடல் படைக்கப்படுகிறது என்கிறார்கள் யோக நூலாசிரியர்கள். அதனால்தான் கோபம் காமம் அதிகம் வேண்டாம் என்று உபதேசம் சொல்கிறார்கள். கோபத்திலும் காமத்திலும் மூச்சு வேகப்படும். மூச்சு வேகப்பட வேகப்பட உன் ஆயுளை நீயே குறைக்கிறாய். இந்த மூச்சை நீ கட்டுப்படுத்த முடியும். அதற்கான வழிவகைகள் உண்டு. இங்கு நான் சொல்லவில்லை. அதை சொல்லுகிறான் குரு. வாசியை நீ கும்பகத்தால் வலிந்து கட்டி மண் போலே சுவர் போலே வாழ வேண்டும். தேசுடைய பருதியொளி கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவத்தை காண்பாய். பெரிய ரகசியத்தை சொல்ற. கடவுளே, இந்த உடம்பாகிய பொய் வீட்டுக்குள்ளே கொண்டு வா. எப்படி கொண்டு வருவது? பாரதியினுடைய மனதிலே கேள்வி. கடவுள் எங்கோ இருக்கிறான் என்கிறார்கள். அவன் ஜோதி வடிவமானவன் என்கிறார்கள். அவனை நான் தொட முடியுமா? அந்த அக்கினியை எனக்குள்ள கொன்ற முடியுமா? நான் பொசுங்கிட மாட்டேனா? இத்தனை கேள்வியும் பாரதி மனதிலே எழும்பின உடனே கூப்பிட்டான் பாரதியை குரு. இங்க வாடா, கிணத்தை எட்டிப்பார். கிணத்தை எட்டி பார்த்தால் கோடானு கோடி மைல்களுக்கு அப்பாலே இருக்கிற சூரியன் அந்த நீருக்குள்ளே பிம்பமாக தெரிகிறது. பாத்தியாடா, சூரியன் உள்ள வந்துட்டான். அப்படி நீ நினைச்சால் அந்த சூரியனையும் உனக்குள்ளே கொண்டு வர முடியும். பாரதி கேட்டான், என்ன பண்ண வேணும்? நான் முயற்சிக்கன் பண்றேன், முடியலையே, என்ன பண்ண வேண்டும்? கிணற்றிலே என்ன பார்த்தாய்? கிணற்றுக்குள்ளே இருக்கிற நீரிலே அசைவில்லை. அது பாழுங்கிணறு, அசைவில்லை. அசைவில்லாமல் இருக்க மட்டும் அந்த பிம்பம் தெரியும். அசைத்து விட்டாய் பிம்பம் மறைந்து போய்விடும். உனக்குள்ளே நான் எனது ஆசை என்கின்ற அலைகள் எல்லாம் அடித்துக்கொண்டே இருக்கிறது அல்லவா? அது அடிக்க மட்டும் சூரிய பிம்பம் கிணற்றுக்குள்ளே தெரியாதது போல இறை பிம்பம் உனக்குள்ளே தெரியாது. நான் எனது ஆசை கோபம் காமம் என்கின்ற அலையெல்லாம் அடக்கிவிடு. மனம் என்கின்ற நீர் தெளிவாகிவிடும். இறைவனுடைய பிம்பம் உனக்குள்ளே தெரிவான். இதை சொல்லுகிறான் குரு. தேசுடைய பருதியொளி கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவத்தை காண்பாய். இவ்வளவும் முடிஞ்சதுங்களா? முடிஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் குரு. நான் சிலிர்த்து அழுத இடம் இந்த வரியை படித்தது. இவ்வளவும் அவன் வாய் பேசி சொல்ல இல்லை, கையால் காட்டிட்டு போயிட்டான். தேசுடைய பருதியொளி கிணற்றினுள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவத்தை காண்பாய் சொல்லிவிட்டு சொன்னான், பேசுவதால் பயனில்லை, அனுபவத்தால் பேரின்பம் காண்பதுவே ஞானம் என்றான்.